கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏடி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். கிருபைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட, விடுவிக்கப்பட, குணமாக்கப்பட உதவி செய். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் மாறிப்போகிற உலகத்திலே இருக்கிறோம். உலகத்தில் மனுஷனுடைய மனதை குறித்து சொல்லும் பொழுது, மனம் ஒரு குரங்கு, அது நேரத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கும் என்று உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள். அதுபோல் உலகத்தில் கால சூழ்நிலைகள், இன்னும் நாகரிகம், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் என்ற விஞ்ஞான ரீதியிலே உள்ள முன்னேற்றங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தால் எப்படியும் உலகம் ஒரு மாறுதலுக்குள் போய்கொண்டே இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகத்தில் ஒரு மாறுதல் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் மாறாத ஒரே ஒருவர் உண்டு உலகத்தில். அவரை குறித்தான் வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தபோது, ஒரு மனித அவதாரத்திலே அவர் இருந்த பொழுது, அவர் எதிலேயோ மாறாதவராக இருந்தார் என்பதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் உலகத்தில் அன்பு வைத்தார். தம்முடைய சீஷரிடத்தில் அதில் யூதாசும் அடங்குவார். ஆகவே ஆண்டவர் 12 பேரிடத்திலும் அவர் அன்பு கூர்ந்தபடியே முதலாவது எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோல கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். ஒரு அன்பிலே மாறிப்போகவில்லை. யூதா தன்னை காட்டி கொடுக்க வரும் பொழுதும் சிநேகிதனே முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அன்பிலே மாறாதவராக, அன்பு என்றைக்கும் மனுக்குலத்தின் மேல் அவர் தமது அன்பை வைத்தவராக இருக்கிறவர். இந்த உலகத்தில் அவர் மனிதனாக தன்னை வெளிப்படுத்தின பொழுது, இன்னொரு இடத்தில் அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற அவர், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுவோர் மேல் அவர் கருசனை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக, மன்னிக்கிறவராக,
விடைபெறுகிறாக இருக்கிறது போல அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அது மார்க் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் ஒரு 4 பேர் ஆண்டவர் இயேசு இருந்த வீட்டுக்கு உள்ளே பிரவேசிக்க முடியாமல் அந்த வீட்டின் கூரை திறந்து மேற்கூரை பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை அவருக்கு முன்பாக கட்டில் இறக்கினார்கள். அதை மார்க் சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் பார்த்து பார்க்க முடியும். அப்படி அவர் முன்பாக இறக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட அந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் பார்த்து மார்க் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு மனுஷனை வியாதியோடு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சுகமாக்குவார் என்கிற நம்பிக்கையில் விசுவாசத்தில் கொண்டு வந்து அவர் முன்பாக வைத்தால் அவர் வியாதியை குணமாக்காக அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிறார். இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது? சுகமில்லைன்னு வந்தால் ஆண்டவரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறாரே. அந்த திமிர்வாதக்காரனுக்கு 2 சுகவீனங்கள் இருந்தது. ஒன்று, அவனுடைய ஆத்மா திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்டது போல அவன் ஆத்மா உயிரற்றதாக செயலற்றதாக இருந்தது. அவன் பாவத்திலே மரித்து போனவனாக இருந்தான். அக்கிரமத்திலே மரித்து போனவனாக இருந்தான். ஆகவே முதலாவதாக குணமாக்கப்பட வேண்டியது அவனுடைய சரீரம் அல்ல, சரீர சுகம் அல்ல. அவனுக்கு தேவை ஆத்ம சுகம். அவன் ஆத்மாவிலே விடுதலை வேணும், சுகம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், இளைப்பாறுதல் வேணும், நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். ஆகவே ஆண்டவர் அவனை குணமாக்கும் முன்பாக அவனுடைய ஆத்மாவை குணமாக்கும்படி, மானே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் தான், ஆனால் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 நான் வாசித்து பார்ப்போமானால் அதில் மிக தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் உலகத்துக்கு வந்ததுக்கு பிரதானமான காரணம் நம்மை ரட்சிக்கும்படியாக, பாவங்களை மன்னிக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக. தேவையில்லாத மனுஷர்கள் யார் இருக்கிறார்கள்? பண தேவை இருக்கலாம், சரீர தேவை இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் மனிதன் தேவையோடு தானே இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆத்ம தேவை யார் சந்திக்க முடியும்? ஆத்ம சுகத்தை யார் கொடுக்க முடியும்? அப்படி ஆனால் ஏன் ஜனங்கள் தெய்வத்தை தேடி தங்கள் கொடுக்கப்பட்ட மத போதனைகளின் அடிப்படையில் அவர்கள் எதற்கு விரதம் எடுக்கிறார்கள், கோயிலுக்கு போகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், என்னென்ன காரியங்கள்லாம் அவர்கள் செய்வதற்கு காரணம் தன் ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதல் வேணும். அவருடைய ஆத்மா சுகமுள்ளதாக இருக்க வேண்டும். அவருடைய இருதயத்திலே சமாதான தேவை. ஆகவே தான் மனுஷன் பிரயாசப்பட்டு பார்க்கிறான். நான் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் தேவை என்று அறிந்தும் முதலாவது அவனுடைய ஆத்மாவை சுகப்படுத்த உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
பாவத்துக்கு வந்து தண்டனை இருக்கும், இல்லை மன்னிப்பு இருக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே மன்னிப்பு உண்டு. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மை நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? தான் ஒரு பாவி என்று உணர்ந்து ஏற்றவனத்தில் யார் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறானோ, அந்த அறிக்கையிடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஒருவேளை இந்த திமிர்வாதக்கானுக்கு ஆண்டவன் நேரடியாக சரீர சோதனை மட்டும் கொடுத்திருந்தால் திமிர்வாதம் நீங்கி இருக்கும், நீங்கியது. ஆனால் அவனுடைய ஆத்மா பாவத்தில் இருந்தபடியினாலே அவன் நரகத்துக்குரிய மகனாதான் வாழ்ந்திருப்பான். இப்பொழுது ஆத்மாவிலே சுகம் கிடைத்து விட்டது. ஆண்டவர் சொல்கிறார், மார்க் 2:10 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அதை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனால் தான் சிலுவையில் மரித்தேன், சதா காலம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன். எதற்கு? உன்னை மன்னிக்கும்படி, உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி, உன்னை அரவணைக்கும்படி, உன்னை ஆறுதல் படுத்தும்படி, உன்னை தேற்றும்படி, உன்னை பலப்படுத்தும்படி. ஆத்ம சுவாதம் மட்டும் அவருக்கு கொடுக்கிறவர் அல்ல. அடுத்து நான் வாசிக்க முடியும். அந்த திமிர்வாதக்கானை நோக்கி மார்க் 2:11 நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தன்னிடத்தில் வருகிற யாரையும் ஆண்டவர் புறமே தள்ளவில்லை. ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்றால் அவர் அன்புள்ளவர், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். ஆனால் பாவத்தை அவர் மன்னிக்க வல்லமை உடையவர். பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று. அடுத்தது அவன் சரீர தேவை ஆண்டவர் சந்தித்தார். நாம் பொதுவாக என்ன ஆண்டவரிடம் தேடுகிறோம்? நம்முடைய சரீர தேவைக்காக கடவுளை தேடுகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய ரட்சிப்புக்காக தேடுகிறார்கள். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை என் நலம் நல்லா இருக்கணும், என் வியாபாரம் நல்லா இருக்கணும், நான் செழித்திருக்கணும் என்று தங்களுடைய சுய தேவை, சரீர தேவைக்கு தானே தேடுகிறார்கள். அது தவறு என்று சொல்லவில்லை. அதை பார்க்கணும் மேலான ஒன்று இருக்கிறது. அது உன் ஆன்மீக தேவை. அதை சந்திக்க அவர் ஏற்றுக்கிறது. அதை சந்திக்கிறவர் சரீர தேவையும் அவர் சந்திப்பார். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரே. அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவர். அன்றைக்கு அவனுடைய பாவத்தை மன்னித்தவர் இன்றைக்கு உங்கள் பாவத்தை மன்னிக்க உண்மை உள்ளவர். அதான் இரட்டிப்பான நன்மை, அதான் மேலான ஆசீர்வாதம். ரட்சணியமும் கிடைக்கும், சரீரத்தில் சுகமும் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னா, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. என்ன விசுவாசி, என் மேல் உன் நம்பிக்கை வை. அவர்கள் விசுவாசத்தை கண்டார். திமிர்வாதக்காரனுக்கு மீட்பும் உண்டாயிற்று, விடுதலையும் சுகமும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் பாவத்தை மன்னிக்க அவர்
உண்மை உள்ளவராக வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, உங்கள் சரீரத்தில் சுகத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மாறவில்லை. அவருடைய அன்பு மாறவில்லை, கிருபை மாறவில்லை, வல்லமை மாறவில்லை, அவருடைய தயவு மாறவில்லை. அவருடைய மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். அவருடைய மனதுருக்கம் இன்றைக்கும் மாறவில்லை. அது உங்கள் மேல் இருக்கிறது. செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் என் பாவத்திற்காக மரித்து, சிலுவையில் மரித்து மரணத்தை ருசி பார்த்தீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறதை விசுவாசிக்கிறேன். என் பாவத்துக்காய் மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். உடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கையிடுவீர்களானால் ஆன்மீக சுகமும் கிடைக்கும், ஆன்மீக திமிர்வாதமும் சுகமாகும், சரீர சுகமும் கிடைக்கும். என்னுடைய சுகவீனத்திற்கு ஒரு காரணங்களில் ஒன்று என்னுடைய பாவம் என்றும் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் உங்கள் பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்துங்கள், விட்டுவிட தீர்மானியுங்கள். பாவங்களை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டோம். அவளை அறிக்கை விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். தேவ இரக்கம் உங்கள் மேல் இருக்கு. இரக்கத்தில் அவர் மாறாதவர், ஆசீர்வதிக்க வல்லவர். கர்த்தர் உங்களை உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஜெபிப்போ. நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபை இருப்பதான். அன்றைக்கு அந்த திமிர்வாதத்தாண்டிய பாவத்தையும் மன்னித்து சரீர சுகத்தை நீர் கொடுத்தது போல, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் அவருடைய ஆத்மாவை இருக்க பாவத்தை கிரியை மன்னித்து அவருடைய சரீரத்தை தேவைகளையும் சுகத்தை நீர் தந்தழுகிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.